ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு ராமேஷா vlog. சோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? விநாயகர் சதுர்த்தி. என்ன வந்தாச்சு? விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. சோ அதுக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். வாத்தாங்க இன்னைக்கு ஓய் ஹாய் ஹாய் சொல்றாரு. எல்லாருமே யோகனுக்கு மறக்காம ஒரு ஹாய்ன்னு சொல்லிடுங்க. அப்புறம் வந்து யோகன் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுவாரு. ஹாய் சொல்றேன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. என்ன தங்கம்? ஹாய் சொல்லுப்பா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லு தங்கம். ஹாய். சோ இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ப்ரீ ப்ரிபரேஷன் vlog தான் நம்ம வீட்ல பார்க்க போறோம். சொல்றதே ஒரு வித்தியாசம். ஸ்டீவ் வந்திருக்காங்க. சோ ஸ்டீவ் வந்து இத வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ண போயிருக்காங்க. இங்க பாருங்க, அம்மா தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரலட்சுமி வந்து சோ வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து நான் அம்மா ஆமாம் நானும் அம்மா யோகன் 3 பேர் என்ன பேச விட்றான். நான் அம்மா யோகன் 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். விநாயகரை மட்டும் நாளைக்கு மார்னிங் வாங்கணும். இப்போ நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்ட். இப்போ நான் பேசுவேன். எங்க போனீங்கன்னு சொல்றியா? சொல்லு, எங்க போயிட்டு வந்தா எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா பிள்ளையார் சாமிக்கு? அங்க பாருங்க. சோ வந்து நானு அம்மா யோகன் 3 பேரும் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு யார கூட்டு வந்தீங்க? ஸ்டீவ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் ஸ்கூல்ல இருந்து வந்து தூங்கிட்டாங்க. அப்படியே நாங்க கூட்டு வந்துட்டோம். மேடம் வந்து ரெடி ஆயிட்டு வருவாங்க. சூப்பர், அப்ப ரெடி ஆயிட்டு வாங்க. சோ இங்க பாருங்க, வரலட்சுமி வந்து பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் ரெடி பண்ணல, தொடச்சு வச்சிருக்காங்க. இன்னும் ரெடி பண்றது நிறைய ஒர்க் இருக்கு. இப்ப நைட்டே எல்லாம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து மார்னிங்க்கு வந்து அந்த கொண்டக்கடலை உளுந்து வடக்கி எல்லாமே வந்து இப்பவே ஊற வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும். என்னடா அப்பா பேசிட்டு இருக்க, நீ பண்ணு கொட்டாய் விடுற, கொட்டாய் போய் விடுற. ஹலோ சொல்லுங்கப்பா தங்கம். ஹலோ சொல்றது பாருங்க. ஸோ உங்க வீட்டுல எப்படி நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெடி பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா எப்படி புதுசா இப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் எங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுசா மேரேஜ் ஆயிட்டு வந்தவங்க புதுசா இது பண்றாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஒண்ணுமே இல்லப்பா, 2 பேரா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் இது கொண்டக்கடலை வாங்கினா போதும். அது நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு சிலர் சாயங்காலம் கும்பிடுவாங்க. நம்ம வந்து எப்பவுமே காலையில கும்பிட்டுருவோம். நிறைய பேர் காலையில கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சமா வந்து எல்லாம் நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பழம்லாம் ஒரு தட்டில் ரெடி பண்ணி முன்னாலே பூஜை சாமான்லாம் தேய்ச்சி பூஜை ரூமை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு வச்சிடணும். எல்லாமே வச்சுட்டு அப்புறம் பிள்ளையார் வாங்குற மனையும் வந்து கோலம் போட்டு நல்லா ஆற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில அந்த மனை எடுத்துட்டு போய் பிள்ளையார் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இவர் பாருங்க, இவர் வேலை இல்லாத கவனமா இருக்கிறாரு. வந்துருப்பா பிள்ளையார் வாங்கிட்டு வரும்போதே வந்து அவருக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கொண்டு வரணும். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போய் வாங்கினாலும் சரி, இல்ல உங்க குழந்தைங்களோட சேர்ந்து போய் வாங்கினாலும் சரி, வாங்கிட்டு வரும்போது நம்ம ஆரத்தி எடுத்து பிள்ளையார கொண்டு வரணும். கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து எல்லா நைவேத்தியம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வச்சு சாமி கும்பிடணும். 3 நாள் கழிச்சுதான் பிள்ளையார் எடுக்கணும். அது கிழமை பார்த்துக்கணும். இப்ப இந்த தடவை சனிக்கிழமை இருக்கிறது, சனி ஞாயிறு திங்கட்கிழமை சாயங்காலம் நம்ம வந்து விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார வந்து அதே மாதிரி ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு இந்த 3 நாள் இருக்கிறாருன்னா 3 நாளும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் மறுபடியும் ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் குளத்துல இல்ல பீச்ல அந்த மாதிரி விடலாம். சரி, இது அதுதான் கேட்கலாம். இது வந்து அதாவது 3 நாள்ல விட்டுருவாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து அம்மா சமையல்ல சொல்லியிருக்கோம், விநாயகர் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ரொசீஜர்? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நாள் வச்சுட்டு அந்த 3ஆவது நாள் வந்து நம்ம அந்த விநாயகரை ஒரு பாத்திரமோ இல்ல குண்டாவோ இல்ல வந்து ஒரு அட்டைப்பெட்டி ஏதாவது எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நைவேத்தியம் வச்சு கற்பூரம் எல்லாம் ஏற்றி எல்லாம் வச்சுட்டு நீங்க ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா, எந்த வேண்டுதலா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் 3 வருஷம் நீங்க எடுத்து வைக்கணும் பிள்ளையார. சப்போஸ் ஒரு சிலருக்கு நீங்க வைக்கிற வேண்டுதல் ஒரே வருஷத்துல உங்களுக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னாக்கா, அடுத்த வருஷம் பிள்ளையார் சக்தி கும்பிட்டுட்டு அந்த 2 பிள்ளையாரையும் எடுத்துட்டு போய் நம்ம வழக்கம் போல வச்சிடலாம். நீங்க வைக்கிற வேண்டுதலை வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. மேல எங்கேயாவது கைப்படாத ஒரு இடத்துல நல்லா வந்து ஒரு பர்ணையிலையோ எங்கேயோ வந்து வச்சிடணும். அதோட அவரை வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். மறு வருஷம் பிள்ளையார் அந்த பிள்ளையார் அங்கேயே தான் இருக்கணும்.
இங்க வந்து புது பிள்ளையார் வாங்கிட்டு வந்து கும்பிட்டுட்டு ஒரு சிலருக்கு 2 வருஷம் கழிச்சு நடக்கும், இல்ல ஒரு சிலருக்கு 3 வருஷம் கழிச்சு நடக்கும். நீங்க பிசினஸ் பத்தி வேண்டிக்கலாம், கல்யாணத்துக்கு வேண்டிக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு வேண்டிக்கலாம், இல்ல தொழில் வேலை இந்த மாதிரி எது வேணாலும். ஆனா நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நம்பிக்கையோட செஞ்சுட்டு நம்ம அதுக்கு வந்து முயற்சியை எடுக்கணும். நம்ம தான் பிள்ளையார் வச்சிருக்க எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கக்கூடாது, முயற்சியும் எடுக்கணும். நம்ம அந்த மாதிரி முயற்சி இருக்கும் போதுதான் நம்ம வந்து அந்த இடத்துல ஜெயிக்க முடியும். இந்த தடவை யாரெல்லாம் பிள்ளையார் எடுத்து வைக்க போறீங்க, அதாவது அம்மா சமையல்ல பார்த்து ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க யாரெல்லாம் எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர். அம்மா சொன்ன ப்ரொசீஜர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பே பண்ணிருக்காங்க. அது எப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அம்மா சமையல் அதுக்கு செப்பரேட் ஒரு வீடியோவுமே போட்டிருக்கோம், அதையுமே போயிட்டு பாருங்க. இதுல டவுட் இருக்கவங்க அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறோம். அது ரொம்ப பழைய வீடியோ, அதுல வந்து சொல்லிருப்பாங்க. அப்படிலாம் அம்மா சமையலுமே ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆகிறதுக்கான பிளாக் தான் இது. ஓகே, ஸ்ரீ ரெடி ஆயிட்டாங்க. இந்த ரெட்டை ஜடையை வந்து கொஞ்சம் நேரத்தை கழட்டிட்டு ஸ்டைலா மாறிடுவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால அப்படியே இருக்காங்க. இந்த வாலு பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குட்டி பிள்ளையாருடைய எலி நீதானப்பா, அந்த எலி மாதிரி தான் ஓடிட்டு இருக்காரு. ஒரு ஜாலியா ஒரு திருசா. ஆமா, வந்து பாத்தீங்கன்னா மாவேல வந்து ஸ்டாப்லர் அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வரலட்சுமி வந்து ஸ்ரீயை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியனா வெளியே எல்லாம் கிடையாது, கடையில சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதுக்காக போலாம்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு ஏற்கனவே ரெடியா இருக்கானா, இவன் கிடையாது. யோகன் வரீங்களா நீங்க? ஐயோ அக்கா தங்கம், உனக்கு முடியே இல்ல, எப்படி வார முடியும்? இவளுக்கு அதனால அவரும் வந்து வாரி விட போறாரா, வேணுமா வேண்டாங்க அங்க வாரிட்டேன் நானு. முடிய வர்றதுக்கு 2 பேர். யோகன், யோகன் அம்மா கூப்பிடுப்பா. தங்கம் அம்மா கூப்பிடுப்பா. அம்மா சொல்லுங்க. யோகன் அப்பா இல்லப்பா, அம்மா அம்மா சொல்லுங்க. அம்மா 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 சொல்லுங்க. அம்மா அப்பா அப்பான்ற. ஒரு நேரம் பார்த்தா அப்பா அப்பான்னு வரும், ஒரு நேரம் அம்மா, ஒரு நேரம் அவா அவா, ஒரு நேரம் தாத்தா தாத்தான்னு. எல்லாம் முடிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இங்க கிச்சன் மட்டும் கிளீன் பண்றோம்னா முடிஞ்சிடும். அத்தை வந்து அங்க ஃபுல்லா கோலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் தோரணம் கட்டணும். தோரணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மாயிலை தோரணம் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க அத்தை. சோ இங்க பாருங்க, தோரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப இதெல்லாம் நம்ம கட்டிட்டோம்னா அவ்வளவுதான். தோரணம்டா, மாயில தோரணம். இங்க பாருங்க, இங்க அம்மா இன்னொன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பூ கோலம். காலையில நம்மால இங்கதான் வந்துருவாரு விநாயகரு, அதுக்காக எல்லாம் அதை பாருங்க பூவெல்லாம் போட்டு செம்மையா ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லுங்க. வண்டி ஓட்டுவாரு அவர் வாயிலேயே. காலையில வரைக்கும் கலைக்காம இருக்கணும், அதுதான் இப்ப எங்களுக்கு டாஸ்கே இவனை வச்சு. என்னன்னா நைட்ல தூங்க மாட்டாங்க, 1 மணிக்கு தான் தூங்குவோம். இங்க வந்து தாத்தா எழுப்புவோம், எல்லாரும் அதனால இங்க வந்து பத்திரமா பாத்துக்கணும். இப்ப வந்து டைம் பாத்தீங்கன்னா 10:30 நைட்டு. இந்த ஒர்க் எல்லாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம், காலையில ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸோ மார்னிங் ஆயாச்சு. மார்னிங் எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் அம்மா வரலட்சுமி எல்லாரும் சமையலே முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து 2 ஐட்டம் தான். இப்ப வந்து பாயாசம் ரெடி ஆகணும், அப்புறம் அந்த கொழுக்கட்டை ரெடி ஆகணும். அவ்வளவுதான். யோகான குளிக்க வைக்கணும், அவ்வளவுதான். அதோட நம்ம யோகான குளிக்க வச்சுட்டு பிள்ளையார் போய் வாங்கிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். ஸ்ரீயும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க. ஸ்ரீ அண்ட் வந்து யோகன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவாங்க. அவங்க ரெடி ஆனோம்னா காமிக்கிறோம். முடிச்சோன்னா நம்ம இப்ப வந்து விநாயகர் வாங்க போனோம். டைம் ஆயிட்டே இருக்கு, 8:45 வரைக்கும் தான் நமக்கு டைம். அதனால குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆல்மோஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி ரெடி, அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு ஐட்டம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்னது, சாம்பார் ரெடி, சட்னி ரெடி பண்ணணும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பாயாசம் ரெடி பண்ணணும். பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த கொழுக்கட்டையை இப்ப வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து வடை போடணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. தம்பிக்கு இங்க சுடு தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில குடிச்ச டீ அகைன் வந்து சூடு பண்ணி இப்போ மறுபடியும் குடிக்க போறோம். செகண்ட் டீ இது எங்களுக்கு மார்னிங். நீங்க யாரெல்லாம் செகண்ட் டீ, தேர்ட் டீ காலையிலேயே குடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானும் ஸ்டீயோ வந்து விநாயகர் வாங்க கிளம்பிட்டோம். மேடம்லாம் வந்து தம்பி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வரலட்சுமி. ஸோ அதனால நானும் ஸ்டீயோ போறோம்.
மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போல்லாம் வந்து நானும் அண்ணாவும் போய் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நானும் ஸ்டீவ் தான் போயிட்டு விநாயகர் வாங்கிட்டு வருவோம். அப்படின்னா மேடம் வரல அப்படின்னா நான் போயிட்டு வருவேன். ஸோ போன வருஷமும் மோஸ்ட்லி வந்து நானும் ஸ்டீவோ வந்து விநாயகர் வாங்கிட்டு வர போயிடுவோம். ஸோ இப்பயும் போகிறேன். எப்பயும் நான் கெருகமாக்கில் தான் வாங்குவோம். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். விநாயகரை வாங்கியாச்சு. அம்மா சொன்னாங்க பெரிய விநாயகராக வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. பார்த்து தாங்க. ஓகே, விநாயகர் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. அம்மா வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. மாலை, மணி, பூ எல்லாமே இப்ப விளக்கேத்திட்டு கிருஷ்ணருக்கு சரி விநாயகர் சரி நாங்களே மாலை கட்டி அதே மாலை கட்டிட்டாங்க. சோ இங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடலாம், அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ गाइस சூப்பரா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. இங்க பாருங்க எல்லா செலிப்ரேஷனும் சூப்பரா பண்ணிருக்கோம். என்னென்ன பண்ணிருக்கோம் இங்க வா. வரலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வடையை வந்து போட்டுட்டு இருக்காங்க. சாமிக்கு மட்டும் ஒரு 4 வடையை போட்டு வச்சிட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்ட வரைக்கும் அங்க கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணிருக்கோம், பால் பாயாசம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் இட்லி, வடை, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே பண்ணிருக்கோம் இன்னைக்கு. பொரிக்கடல நம்ம விநாயகரை பாருங்க எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு விநாயகர் டெக்கரேஷனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணது வந்து அத்தை பண்ணாங்க. நாங்க எல்லாருமே அம்மா கூட ஹெல்ப் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறோம். வெளியேனா அம்மா வந்து ஒரு இடத்துல இன்வைட் பண்ணிருக்காங்க கெஸ்டா. அதுவும் ஒரு ரெயின் டிராப்ஸ் இதுல ஃபவுண்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சேரிட்டி ஃபவுண்டேஷன்ல கணபதி ஹோமம்காக வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ வந்து இப்ப நாங்க சாப்பிட்டு கிளம்ப போறோம். ஓகே, என்னப்பா ஆச்சு? நீங்க யோகன் எப்படி இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லு தங்கம். ரெடி ஆயிட்டீங்களா? பசி எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டே இருக்கோம். நாங்க அங்க எல்லாமே முடிச்சுட்டு அங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு. எஸ், சோ வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல்ல கழுவிட்டு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளம்ப போறோம். ஸ்ரீயும் ரெடிங்க. யோகனம் தூங்கிட்டாரு. எங்க அம்மா வந்து வரலட்சுமிக்கு வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளிட்டா என்னது இந்த புடவை கட்டுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த வேற சரி பண்ணணும் அப்படின்றத அது அதை விட ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போறோம். எப்ப கிளம்புவீங்க? இன்னும் எங்க ரெடி? சரி, ஓகே, வாங்க கிளம்போம். கெட் ரெடி வித் மீ கார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீடியோ பண்ண போறோம். ஓகே, கார்ல ஏறிட்டோம். கார்ல ஏறி நான் மேக்கப் போட்டுட்டே வந்துட்டு இருக்கேன். இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன் கார்ல கெட் ரெடி வித் மீ. சித்தி கண்ணாடி திருப்பி வச்சிருக்கீங்க. அது எப்படி இருக்கு நம்ம முகம் தெரியுது, அவ்வளவுதான். ஆக்சுவலி 10:30க்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணனால நம்ம முடிக்கவே கரெக்டா இருந்து சாப்பிட்டு சரி போகும்போதே ரெடி ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இப்ப எழுந்துட்டாரு. யோகன் அவன் யோசிக்கிறான். இன்னும் எப்பவுமே டேடி தானே கேமரா எடுப்பாரு. இங்க பாருங்க கைஸ், இதுதான் வந்து ஆலோவேரா ஜெல் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். அவ்வளவுதான். அப்படியே லைன் பை லைன் அப்படியே காம்பேக்ட் போடுவேன். அதோட பொட்டு வச்சு போன வீடியோல வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து வரலட்சுமி மேக்கப் ரொம்ப அதிகமா இருக்காது, காம்பேக்ட் என்னது டோனரு காம்பேக்ட் அப்புறம் என்னது லாஸ்டா ஒண்ணு போடுறியே லாஸ்ட் ஃபவுண்டேஷன் இதுவே ஓவர் மேக்கப் தான் அப்படின்னு கமெண்ட்ல போடுறாங்க. அது ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல தான் இதெல்லாம் போடுவேன். நார்மலா நம்ம வீட்ல சாமி கும்பிடுறது அந்த மாதிரினா வெறும் பவுடர் ஒயிட் பியூட்டி இருக்கு இல்லையா, ஒயிட் பியூட்டி போட்டு பவுடர் போட்டு பொட்டு வச்சு சந்தனம் போட்டு. இத நம்ப கூடாது. இது வந்துட்டு போய் என்னோட மேக்கப் உங்களுக்கு தெரியாதா? ஆனா புடவை கட்டுறதுக்கு மட்டும் 1 hour டைம் எடுப்பாங்க. அது நம்மளுக்கு அது அப்படிதான் வருது. அதுவும் மேக்கப் தானே. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரெயின் டிராப்ஸ். ப்ரோ தான் நம்ம இன்வைட் பண்ணாரு. ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சன். அது அவங்க மட்டும் இல்ல, அவங்க டீமே எல்லாருமே ரெயின் டிராப்ஸ் டீமே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இப்ப நம்ம வந்து ஹரிதா சிஸ்டருடைய சாங் ஒண்ணு கேட்க போறோம். ஓகே, அவங்க சூப்பரா பாடுவாங்க. அப்புறம் ரெயின் டிராப்ஸ் டீம்ல இன்னொருத்தர் இருக்காரு, அரவிந்த் இருக்காரு. அரவிந்த் வந்து வந்துட்டு இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சோ இப்போ வந்து நம்ம ஹரிதா சிஸ்டர் ஹரிதா அது கரெக்டா தான் சொல்றேன். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि
गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. வாவ் சூப்பர். நைஸ். பண்ணதுக்கு அரவிந்த் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அங்கே முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு திருப்பதி. உடனே இப்போ கையாட்டுப்பா நீ. திருப்பதி நம்ம டி நகரில் இருக்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தான் வந்திருக்கோம். இது முடிச்சுட்டு நம்மளால முடிஞ்சா இது மகாலட்சுமி கோவில் போகலாம். வரலட்சுமி வந்து போல, பட் இப்போ ஓப்பனில் இருப்பாங்களா? சூப்பர். 2 மணிக்குள்ளே போனால் ஓப்பனில் தான் இருக்குமா. 1:40 ஆகுதுப்பா, போயிடலாம் வா. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஏதோ ஒன்று பாப்பா வந்து வயிற்றுல இருந்தா அப்போ, அதனால போக முடியல. சரி அதுக்கப்புறம் போகவே முடியல. சரி நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வாங்க போவோம். So guys, எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து Yes. எடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்க வாராகி அம்மன் இதுவே பஞ்சமின்றனால வாராகி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மகாலட்சுமி டெம்பிள் வந்து 2 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதனால கரெக்டாக நாங்கள் போனது வந்து 1:53க்கு அங்கே போகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவேன். பெருமாள் கோயில் போகும்போதே வந்துட்டு சீக்கிரம் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே போயிட்டு அதோட வந்துட்டோம் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக போகணும். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வாராகி அம்மன் டெம்பிளுக்கும் இப்போ போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ இந்த விளாக் வந்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எங்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு மறக்காம எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.